கனகசூரியன் கவிதரன், பல்கலைக்கழக மாணவன். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள், தமிழர் தேசத்தினுடைய கரிநாள் என அங்கீகரித்து வடக்கு கிழக்கு ரீதியான பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாகவும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய சங்கமும் இணைந்து பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் என பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவின் அடிப்படையில் இந்த ஒரு பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் மேற்கொள்வதற்காக முடிவெடுத்துள்ளோம். இந்த போராட்டமானது கிளிநொச்சியிலே காலை 10 மணி அளவில் இந்த போராட்டமானது ஆரம்பமாக இருக்கின்றது. அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்திலும் காலை 11 மணி அளவில் இந்த போராட்டமானது ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்தினை வலிச்சேர்க்கின்ற முகமாக நாங்கள் வடக்கு கிழக்கு ரீதியாக நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். குறிப்பாக யாழ் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டம், அதே போன்று திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த அரசினுடைய காலப்பகுதியிலே எவ்வாறான அபகரிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அறிந்திருந்தோம். உண்மையில் நாங்கள் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆட்சிகள் மாறிக்கொண்டு வருகின்றது. ஆனால் அரசு எந்த அரசும் தமிழ் மக்கள் மீதான ஒரு கரிசனையினை காட்டுவதாக தெரியவில்லை. 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கின்றது. ஆனால் சுதந்திரம் கிடைத்தாலும் தமிழர்களுடைய வாழ்க்கை என்பது, அவர்களுடைய போக்கு என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. இதற்கு சிறந்த உதாரணமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீதான இனவழிப்பு என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக 30 ஆண்டு காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை இந்த அரசு. அதே போன்று திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலும் இப்பொழுது புதிதாக கிவிலோயா திட்டத்தினை அறிமுகப்படுத்துகின்றார்கள். வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு புவியியல் சார்ந்த ஒரு புள்ளியாகவே காணப்படுகின்றது இந்த கிவிலோயா. கிட்டத்தட்ட 13,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு நோக்கமாகவே இது காணப்படுகின்றது. அதே போல பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் ஒழிப்போம் என்றார்கள் இந்த அரசு. ஆனால் இந்த அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்காது இப்பொழுது புதிதாக PSTA என்கின்ற புதிய வகை ஒரு சட்டத்தை அமல்படுத்தி ஒரு மோசமான ஒரு சட்டமாக இது காணப்படுகின்றது. இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. பௌத்த தொல்லியல் அபகரிப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் தையிட்டு விகாரையை சொல்ல முடியும். திருகோணமலை புத்தர் விவகாரத்தை பற்றி நாங்கள் சொல்ல முடியும். எங்களுடைய வரலாறு எங்கே செல்கின்றது? எங்களுடைய நிலங்களை நாங்கள் இழக்கின்றோம். எங்களுடைய சமயத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த பல்வேறுபட்ட தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகள், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்களுக்கான நீதி கிடைச்சதா? இதுவரைக்கும் அவர்கள் வீதிகளில் இறங்கி 2500க்கு மேற்பட்ட நாட்களுக்கு மேலாக இருந்து போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். மழை வந்தது, வெயில் வந்தது, இப்படி பல்வேறுபட்ட துன்பங்களை கடந்து பல்வேறுபட்ட இயற்கையினுடைய சீற்றங்களின் மத்தியிலும் அவர்கள் போராட்டத்தை வீதியில் இறங்கி போராடினார்கள். அவர்களுக்கான தீர்வு கிடைத்ததா? தீர்வு கிடைக்கவில்லை. தீர்வு கிடைக்கும் என்றார்கள். இந்த அரசு, எந்த விதமான அரசும் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதில் முறையாக செயற்படவில்லை. ஆகவே அவர்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசு தொடர்ச்சியாக வடகிழக்கு தாயக பூமியிலே, எங்களுடைய தாயக பூமியிலே தொடர்ச்சியாக இந்த அரசானது தன்னுடைய ஆக்கிரமிப்பு செயல்களை மேற்கொண்டு வருகின்றது. எங்கே சுதந்திரம் கிடைக்குது? 1948ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்ததுன்னு சொல்லி நாங்கள் சுதந்திர தினத்தை இந்த ஆண்டும் கொண்டாடுவதா? இல்லை, எங்களுக்கு நாங்கள் சுதந்திர தினம் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் சொல்லி எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல, நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து அழுது கொண்டிருக்கிறதா? இத்தகைய பல்வேறுபட்ட காரணங்களின் மத்தியில் தான் நாங்கள் இந்த தமிழ் சமூகமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். எனவே அனைத்து தரப்புகளும், குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கின்ற அனைத்து தரப்புகளும், பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் மற்றும் மாணவர்கள், இளைஞர்கள் என பல்வேறுபட்ட அரசு சார்பற்ற கட்சிகளும் எவ்விதமான பேதமின்றி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டமானது காலை 10 மணி அளவில்
கிளிநொச்சி மண்ணில் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த போராட்டத்துக்கான பேருந்து வசதிகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழகத்தில் இருந்தும் பேருந்துகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. ஜாழ்ப்பாண டவுனில் இருந்தும் இந்த பேருந்து வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்கள் நாங்கள் பின்னே அறிவிப்போம். எனவே அனைத்து தரப்புகளும் இந்த போராட்டத்தில் இணைந்து வலி சேர்க்குமாறு உங்களை நாங்கள் பணிவன்புடன் மாணவர் சமூகமாகவும் பொது அமைப்புகளாகவும் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய சங்கம் சார்பாகவும் சிவில் அமைப்புகள் சார்பாகவும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மதிய வணக்கம். என்னுடைய பேர் நிர்மல்நாதமேரு ரஞ்சினி. நான் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளர் ஜாழ் மாவட்டம். வருகிற 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர தினமா. 1948ஆம் ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் பெற்றது. அன்றில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழனுடைய போராட்டம் இன்று எத்தனை ஆண்டுகளா போயிட்டு தமிழனுக்கு விமோசனம் கிடைச்சதா? கிடைக்கவில்லை. அன்று தொடக்கம் இன்று வரையும் தமிழன் அழிந்த வரலாறு தான் இருக்குது ஒழிய தமிழன் வாழ்ந்த வரலாறு இல்லை. எம்மோட அரசியல் தலைவர்கள் விட்ட தவறினால அகிம்சை தொடங்கி ஆயுதம் அமைச்சு திரும்பி அகிம்சைக்குள்ள வந்து நின்று இன்றைக்கு நாங்கள் எங்களோட உறவுகளை எல்லாம் இழந்து இன்றைக்கு கண்ணீரும் கம்பளையுமாக தெரு வழியில் இருக்குது. நான் என் கணவனையும் கொடுத்து என் மகனையும் கொடுத்து இன்றைக்கு துன்பத்தின் மத்தியில் இருக்கிறேன். ஜனாதிபதி சொல்லியிருந்தார் தானும் ஒரு பாதிக்கப்பட்டவர். பாதிக்கப்பட்ட ஜனாதிபதி இந்த காணாமல் போன எங்களுக்கு என்ன நியாயத்தை பெற்று பயங்கரவாத சட்டம் ஒன்று எடுக்க போகிறேன். ஆனால் அந்த பயங்கரவாத சட்டத்தை எடுத்து இன்னொரு சட்டம் இருக்குது. அது இதை விட மோசம். படித்து பார்த்தா அந்த சண்டை அதை விட நான் ஒன்று சொல்கிறேன். தமிழனை இந்த நாட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக உங்களோட சுதந்திர தினத்தை கொண்டாடுங்க. இந்த சுதந்திரம் சிங்கள மக்களுக்கு தான் சுதந்திரம். தமிழ் மக்களாக எங்களுக்கு இது கருப்பு தினம். இதை நாங்கள் துக்க தினமாக தான் அனுசரிக்கிறோம். வடக்கில் வந்து கிளிநொச்சியிலேயும் கிழக்கில் மட்டக்களப்பிலையும் நாங்கள் செய்கிறோம். தொடர்ந்து எங்களோட அரசியல் தலைவர்கள் சிவில் பாதுகாப்பு பொதுமக்கள் சகல இதம் மீனவரம் சகல அரசியல் பேதம் மதமின்றி மத தலைவர்களும் சகலரும் எங்களுக்கு வலிச்சேர்க்கமாக இந்த போராட்டத்துக்கு பங்களிக்க வேண்டும் உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அபிஷேக் கலைப்பட மாணவனுடைய செயலாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவிற்கு சுதந்திர தினமாகவும் தமிழ் மக்களாகிய எமக்கு கருப்பு நாளாகவும் அதாவது கரிநாளாகவும் பிரகடனப்படுத்தி நாம் வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு பாரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயக ரீதியாக மேற்கொள்ள உள்ளோம். இதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் பேதமின்றி தமிழர் என்ற ஒற்றை உணர்வுக்குள் மக்கள் அனைவரையும் ஒன்றாக திரளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டமானது வடக்கிலே கிளிநொச்சியிலும் கிழக்கிலே மட்டக்களப்பிலும் ஆக இந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ள உள்ளோம். அதாவது நாம் இந்த சுதந்திர தினத்தினை ஏற்றுக்கொள்ளாத காரணங்கள் 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் மக்கள் மீது சிங்கள பேரினவாத அரசானது கடும் ஒரு அடக்குமுறை மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடக்குமுறைகளாக நில ஆக்கிரமிப்பு மற்றும் பௌத்த சின்னங்களை தமிழ் மக்கள் மீது திணித்து பெரும்பான்மை அரசானது இந்த நாட்டினை தமது நாடு என்றே கருதுகின்றது. ஆனால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களாகிய எமக்கு இருக்கின்ற உரிமைகளை இந்த அரசானது காலமாக மறுத்து வருகின்றது. அந்த வகையிலே மட்டக்களப்பிலும் மாதவனை மயிலத்தின் இடங்களிலும் திருகோணமலையிலே கந்தளாய் என்ற இடத்திலும் முல்லைத்தீவிலே பெலியோயா இடத்திலும் திட்டமிட்ட குடியேற்றங்களை அமர்த்தி அவர்களது அரசின் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறை மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் பௌத்த சின்னங்களை வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே யாழ்ப்பாணத்திலே அண்மையிலே தையிட்டியிலும் அண்மையிலே வவுனியாவிலே சமணங்குளம் என்ற ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கின்ற நிலையிலே அங்கு ஒரு தற்காலத்தில் ஒரு பௌத்த விகாரை அமைப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை இது போன்ற அதிகளவான பிரதேசங்களிலே பௌத்த சிங்கள அரசானது இந்த பௌத்த சின்னங்களை தாம் வைத்து வருகின்றது. இந்த இவ்வாறான அடக்குமுறை செயற்பாடுகளை மாணவ சமூகமாகிய நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இவ்வாறான செயற்பாடுகளை நாட்டில் தமிழ் மக்கள் மீது நீங்கள் அடக்குமுறைகளை மேற்கொள்ளும் போது இந்த சுதந்திர தினத்தினை ஆங்கிலேயர் நமக்கு வழங்கியிருந்தாலும் ஆனால் தமிழ் சமூகமாகிய எமக்கு இந்த நாள் ஒரு துக்கமான நாளாகவே நாங்கள் அனுசரிக்கிறோம். ஆனால்
இவ்வாறான அடக்குமுறைகளை இந்த அரசாங்கமானது எப்பொழுது நிறுத்துகிறதோ அந்த காலத்தில்தான் நாமும் இந்த நாட்டினை நாம் இந்த இலங்கையர் என்ற ஒற்றை உணர்விற்கு நாம் உட்படுவோம் என்பதை கேட்டுக்கொண்டு, மேலும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த ஆக்கிரமிப்பானதை நீங்கள் நிறுத்தும் வரை எமது இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை கூறிக்கொண்டு, நாம் இந்த வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி மேற்கொள்ள இருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் மக்களின் உரிமைகளை வேண்டுமென நினைக்கின்ற ஒவ்வொருவரும் எமது இந்த ஆர்ப்பாட்ட கரங்களை ஓங்கி ஒலிக்க செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தர்மசீலன் சதுர்ஷன், கலைப்பிட மாணவர் ஒன்றிய தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். வருகின்ற 4ஆம் தேதி ஸ்ரீலங்கா அரசுக்கு சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கருப்பு நாளாகவும் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் வடக்கினை மையப்படுத்தி கிளிநொச்சியிலும் கிழக்கினை மையப்படுத்தி மட்டக்களப்பிலும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. போர் நடைபெற்று 16 கால ஆண்டுகள் நிறைவிட்ட பின்னரும் தமிழ் மக்கள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அதனால் இம்முறையும் கருப்பு நாளாக பிரகடனம் செய்து வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இப்போராட்டத்திற்கு பல்கலைக்கழக சமூகம், மக்கள், சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள் அனைவரையும் இப்போராட்ட நிகழ்விற்கு உணர்ச்சிபூர்வமாக வந்து செயற்படும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். செந்தூரன், முகாமைத்துவ மற்றும் வணிகவிட மாணவர் ஒன்றியம் தலைவர். வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கைக்கு சுதந்திர தினமாகவும் தமிழர் தேசத்துக்கு கரிநாளாகவும் பிரகடனம் செய்து பாரிய எழுச்சிமிக்க போராட்டமாக மேற்கொள்வதற்காக பல்கலைக்கழக சமூகம், தமிழ் சிவில் அமைப்புகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றை எழுச்சிமிக்கதாக மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். இப்போராட்டத்தில் அனைவரும், அதாவது தமிழ் சமூகங்கள், யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகம், எந்தவித கட்சி பேதமின்றிய அரசியல் கட்சிகள் அனைவரும் கலந்து கொண்டு இப்போராட்டத்தினை எழுச்சிமிக்க போராட்டமாக மேற்கொண்டு சர்வதேச சமூகங்களுக்கு தமிழர்களின் இனப்பிரச்சினையினை வெளிக்கொண்டு வருவதற்காக உதவுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நான் சிவபாதம் இளங்கோதை, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி. நாங்கள் கதைப்பது என்னென்று சொன்னால், எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை சுதந்திரமடைந்த நாள். இன்று இல்லை, அந்த அண்டு நாள் துவக்கம் இன்று நாள் வரையும் இன்றை வரையும் தமிழர்களுக்கு சுதந்திரமல்ல, கரிநாளாகத்தான் பிரகடனப்பட்டுள்ளது. எங்கள் போராட்டம் வந்து கிளிநொச்சியிலும் வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழக சமூகம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், சிவில் சமூகங்கள், அமைப்புகள், விளையாட்டுக் கழகங்கள் அனைவரும் இந்த எங்கள் போராட்டத்தில் எந்தவித பேதமின்றி இல்லாமல் எங்கள் போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கமும் பல்கலைக்கழக மாணவர்களுமாக நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். எங்கள் போராட்டத்திற்கு நீங்கள் வலி சேர்க்க வேண்டும் என்று சார் நாங்கள் உங்களை கேட்கின்றோம். இத்தனை கால வருஷமாகவும் 16 வருட காலமும் முடிந்துவிட்டது. எங்களுக்கு நடந்த இந்த யுத்தத்தில் நாங்கள் பாரிய சந்திப்பை நாங்கள் எதிர்த்து கொண்டு இருக்கின்றோம். கொத்தாக எங்கள் மக்கள் கொல்லப்பட்டதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தசையும் எலும்புகளுமாய் தொங்குனத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட பிள்ளைகளை சரணடைய சொல்லி குடும்பமாகவே சரணடைந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர், ஒரு குடும்பத்தில் 5 பேர், ஒரு குடும்பத்தில் 3 பேர், அப்படியே குடும்பமாக சரணடைந்தவர்கள் ஒருவருக்குமே நீதி இல்லை. இன்னும் வீதியாக பிடிச்சவர்களுக்கோ காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கோ ஒருவருக்கும் இவ்வளவு காலத்திலும் ஒரு நீதி இல்லை. நாங்கள் இவ்வளவு காலம் ரோட்டிலே அழுது புரண்டு கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு எந்தவித இந்த அரசு ஒவ்வொரு அரசும் வந்து இப்படியே ஏமாற்றத்துடன் நாங்கள் இருக்கின்றோம். இந்த அரசு எங்களிடம் வாக்கு கேட்கும்போது இந்த அரசு என்ன கூறிவிட்டு வாக்கு கேட்டார்?
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தில் எனது அம்மா என் அண்ணன் காண இல்லை, என் அம்மா என் கதவு தட்டி சத்தம் கேட்டாலும் என் புள்ள வந்துட்டானா என்ற ஒரு ஆதங்கத்தில் கதவை திறந்து ஓடி வருவார். அந்த ஒரு ஆதங்கம் எனக்கு விளங்குது. இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், இந்த கடத்தி செல்லப்பட்டவர்கள், அவர்களின் ஆதங்கம் இப்படி அந்த மூலம்தான் என் அம்மா எனக்கு அதை இப்படி சொல்லி வந்தபடியினாலே எனக்கு அதை பற்றி அவ்வளவு விவரம் தெரியும் என்று கூறியிருந்தார். இப்போது நாங்கள் இந்த இவ்வளோ காலமும் நாங்கள் போராடி கொண்டு வந்தனாங்க. எங்களுக்கு சொன்ன வார்த்தையில் எந்த வார்த்தையுமே எதுக்குமே எங்களுக்கு ஒரு தகுதி இல்லாத ஆக்களாயே நாங்கள் இருக்கின்றோம். இன்னமும் நாங்கள் இவ்வளவு காலத்திலும் இன்னும் நாங்கள் விடப்போவதில்லை. எங்களோட போராட்டம் மீண்டும் மீண்டும் தொடரும். எங்களுக்கு எப்போ இந்த இலங்கை உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கலாம், எங்களுக்கு கருநாள் தான், எப்போவுமே கருநாள் தான். எப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எப்போ விமர்சனம் கிடைக்குதோ அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக நாங்கள் இருப்போம். நாங்கள் ரோட்டாய், நாங்கள் இடமாய், நாங்கள் ஜனாதிபதி செயலாத்துக்கு கூட நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளை எங்கள்கிட்ட ஒப்படையுங்கள், எங்களோட பிள்ளைகளை எங்கள்கிட்ட தாருங்கள். நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் இருந்து வாழ வேண்டும். அவர்கள் எங்களோட புருஷன்மாரை இழந்தவர்கள், கணவன்மாரை இழந்தவர்கள், மனைவிமார் ஒன்றாக வாழ வேண்டும். தாய்மார் எங்களோட பிள்ளைகளை ஐயோ எங்களோட தாருங்கள். நாங்கள் சாக முன்னம் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் கண்ணில் காண வேண்டும். நாங்கள் எங்களோட பிள்ளைகளை எங்களுக்கு கொல்லி வைக்க வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு அந்த ஒரு உணர்வை எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாமலே இருக்கின்றது. எங்களோட பிள்ளை எனது குடும்பத்திலே 5 பேர் பட்டுவாகலே சரணடைந்தவர்கள். அதே போல நூற்றுக்கணக்கான பெற்றோரும் 40க்கும் மேற்பட்ட சிறார்களும் எல்லாரும் ஒன்றாகத்தான் சரணடைந்தவர்கள். இன்னுமே எங்களுக்கு அந்த பதிலும் இல்லை. எங்களுக்கு இந்த ஜனாதிபதியை நாங்கள் கும்பிட்டு கேட்குறோம். ஜனாதிபதியால் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் எந்த ஒரு ஜனாதிபதியும் வந்து எங்களுக்கு கண் துடைச்சிட்டு போனவர்கள் அல்லாது நாங்கள் இப்போ சர்வதேசத்தை தான் நாங்கள் மண்டியிட்டு நிற்கணும். சர்வதேசம் எங்களுக்கு இந்த எங்களோட பிள்ளைகளை கண்டுபிடிச்சு தர வேண்டும். எங்களுக்கு இந்த விடயத்தை ஒழுங்காக கலைக்க வேண்டும். சர்வதேசத்தில் இருக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்களே, இந்த புலம்பெயர்ந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு காலத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு ஒவ்வொரு அரசாங்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருமா நீங்கள் கலைக்க வேண்டும். நீங்கள் எல்லா உதவியும் செய்கிறீர்கள் தானே. இந்த அரசாங்கம் அங்கே வந்து போகிறவர் தானே. நீங்கள் குவியறீங்கள், கை கொடுக்கிறீர்கள், செல்வி எடுக்கின்றீர்கள். ஆனால் எங்களை பற்றிய இது ஒன்றும் இல்லை. எங்களால் உங்களுக்கு அங்கே இந்த மாதிரியான இருக்க வேண்டிய நிலையும் உங்களுக்கு நன்றாக வாழ வேண்டிய நிலையும் உங்களுக்கு கிடைத்துள்ளது. நீங்கள் அதை உற்சாகமாக நீங்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இவர்களுக்கு சொல்லி உரைக்க வேண்டும். இவர்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சரணடைந்தவர்களுக்கு என்ன கதி? அவர்கள் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய உரிய கேட்கிறதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் புலம்பெயர்ந்த மக்களாகிய நீங்கள் நிம்மதியாக வாழுகின்றீர்கள். நாங்கள் இங்கே நடந்து ரோட்டு அலையிறோம். எங்களால் நீங்கள் அங்கே போக வேண்டிய வந்தது. நீங்கள் இதை எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் இந்த விடயத்துக்கு அந்த மனைவியார் இந்த கண்ணீர் ஊற்றுகிறோம். அந்த பிள்ளைகள் இந்த கண்ணீர் விடுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் விமர்சனம் வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்பவுமே அவர்கள் நீங்கள் இதை துவங்கிட்டீர்கள் என்று அவர்களும் ஒரு காது கொடுத்து கேட்பார்கள், கவனத்தில் எடுப்பார்கள். நீங்கள் எல்லாரும் மௌனமாக இருந்தீர்களானால் இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரையும் சிதறிந்தான் போவோம். அனைவரும் உயிரோடு இருக்க மாட்டோம். ஒவ்வொரு இளைஞர்களையும் பிடிச்சு ஒவ்வொரு இளைஞர்களையும் பிடிச்சு சிறையில் வச்சு இந்த 30-31 வருஷமாக இந்த சிறையில் உள்ளார்கள். இந்த தமிழ் மக்களுத்தானே தமிழ் மக்களாகியவர்கள்தான் இளைஞர்களையும் வச்சு வாட்டி நோயாட்பட்டு இறந்தவர்களும் இருக்கின்றார்கள். பொல்லூண்டிய காலத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களை விடுதலை செய்யுங்கள். இனியாவது இந்த சுதந்திர தினத்திலேயாவது அவர்களையும் விடுதலை செய்யுங்கள். அவர்கள் கிடந்து தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். இத்துடன் எங்களோட கிளிநொச்சி மண்ணில் எங்களோட போராட்டம் காலை 10 மணிக்கு ஆரம்பமாகின்றது. அனைவரும் வாருங்கள். மக்களாகிய அனைவரும் வாருங்கள். உங்களோட பிள்ளைகள் இல்லையென்று இருக்க வேண்டாம். எங்களோட பிள்ளைகளும் உங்களோட பிள்ளைகள் தான். அவரை அப்படியாக நினைச்சு
நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்தா தான் ரெண்டு கையை அடிச்சா தான் சத்தம் கேட்கும், ஒரு கை உயர்த்தினா சத்தம் கேட்காது. அனைவரும் வாருங்கள் என்று உங்களுக்கு பேருந்து வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. தீவகத்திலும் பஸ் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தீவகத்தில் உள்ளாக்கள் அந்த பஸ்ஸில் நீங்கள் தொடர்பு கொண்டு வரலாம். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பஸ் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த பஸ்ஸில் நீங்கள் நம்பர்களை கொடுத்து நீங்கள் பரிமாறி வரலாம். எங்கள் கைமஸ் பல்கலைக்கழக மாணவர்களிடத்திலும் பஸ் ஒழுங்கு செய்திருக்கு, அந்த இடத்திலும் இருந்து வரலாம். அனைவரும் தயங்காதீர்கள், எங்களுக்காக வாருங்கள். நீங்கள் உங்களோட பிள்ளைகள் தான் இல்லாட்டி எங்களுக்காக வாருங்கள். நாங்கள் இன்றைக்கு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறோம். 5 பேரை கொடுத்துட்டு இன்றைக்கு கண்ணீர் சிந்துறோம். நன்றி. சுதந்திர தினத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள கரைநாள் பேரணிக்கு அனைத்து தரப்புகளும் பங்கேற்க பதில் சேர்க்க வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினரும் முகாமைத்துவம் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியத்தினரும் இதற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடகிழக்கில் போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சில தினங்களாக அதற்கு பொதுமக்களை திரட்டி வலு சேர்க்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.